பொருளாதார மற்றும் சர்வதேச உறவுகள் தொடர்பில் புதிய நம்பிக்கை உருவாகி வரும் நிலையில் அரசியலில் என்ன நடக்கின்றது? ஆகஸ்ட் மாதம் ரணில் ஜனாதிபதியாக என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதத்துக்குள் சஜித் ஜனாதிபதியாக என கபீர் ஹாஷிம் தெரிவித்துள்ளார். இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைவதற்கு முயற்சி எடுத்த போதிலும் அது இடம்பெறாத நிலையிலேயே இந்த கருத்துக்களை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். கடந்த திங்கட்கிழமை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன இவ்வாறு தெரிவித்தார். அன்று நாடு வீழ்ச்சியடைந்திருந்த போது நாட்டை பொறுப்பேற்க முடியாது என்று கூறிய சஜித் தற்போது தமக்கு நாட்டை வழங்குமாறு கூறுகிறார். தற்போது இந்த அரசாங்கத்தினாலும் தொடர்ந்து முன்னோக்கி பயணிக்க முடியாமல் போகும். நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும். எனவே மீண்டும் இந்த நாட்டை யாரால் கட்டியெழுப்ப முடியும்? எவரினாலும் முடியாது. ரணில் விக்ரமசிங்கவினாலேயே அது முடியும். எனவே ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் ஜனாதிபதியாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பல வருடங்கள் செல்லாது, சில மாதங்களில் அது நடக்கும். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்வரும் டிசம்பர் மாதத்துக்குள் நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். டிசம்பர் மாதத்திற்குள் சஜித் ஜனாதிபதியாகுவார் என உறுதியளிக்கின்றேன். மெதுவாக பயணிப்போம், அது தானாகவே கிடைக்கும் என நான் கூறுகின்றேன். முடியாது போன போது கோட்டாபயவும் வழங்க முயற்சி செய்தார் அல்லவா? அதன் போது எமது தலைவர் அதனை பொறுப்பேற்க சற்று தாமதமான போது ரணில் நுழைந்து விட்டார். இம்முறை நாம் அவ்வாறு வழங்க மாட்டோம். இம்முறை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பாதணியை பொலிஷ் பண்ணி தற்போதும் ரணில் தயாராகவே உள்ளார். நாளை வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எனினும் இந்த முறை அதற்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். இந்த முறை நாம் பொறுப்பேற்று இந்த நாட்டை மாற்றியமைக்க வேண்டும். அதனை எம்மால் செய்ய முடியும்.